இன்னைக்கு எப்பயும் போல லீவ் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ, அடுத்த நாளு மண்டேலருந்து பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதியிலருந்து 17ஆம் தேதி முடிய நம்ம மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ஷன் குடுக்க போது? அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 18ஆம் தேதி ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும். 18ஆம் தேதி ஏன் ஃபோக்கஸா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போப்போதா? இல்ல வந்து கீழ போப்போதா? என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹாலிடே இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஹாலிடே இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து எந்த ஹாலிடேயுமே கிடையாது. போன வாரம் வந்து ஹாலிடே முடிஞ்சுச்சு. அதே மாரி அடுத்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 21, 22ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து லீவ் இருக்க போது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 வந்து ஃப்ரைடே எப்படி க்ளோசிங் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 0.41% வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாரி பாஸ்ட் 5 டேஸ்ல கடைசி 5 நாள்ல மண்டேலருந்து ஃப்ரைடே முடிய எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1.55% 386 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. பட் 3:30 க்ளோஸ் ஆன பிறகு நைட் 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருச்சு. நம்ம ட்ரம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொண்டு வந்தாரு. அதனால கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நைட் 2:40 முடிய வந்து ரன் ஆகும். அதேமாரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, 6:30 காலையில வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ 25,205ல இருக்கு. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டிய விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம நிஃப்டி 50 வந்து 25,285ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தான் வந்து ஓப்பன் ஆகும் நாளைக்கு மண்டே. அதேமாரி அவங்க 6:30க்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுறது அப்படின்னு செக் பண்ணணும். அதேமாரி நம்ம அமெரிக்கா மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.9% வந்து கீழ விழுந்திருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 3.56% இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 3.56% டெக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூள் தூளா வந்து கீழ விழுந்துருச்சு. அடுத்து நம்ம யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. அதுவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் கண்டிஷன்ல இருந்தாங்க. ஸோ, குளோசிங் கண்டிஷன்ல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து கீழ விழுந்திருக்கு. குளோஸ்லாம் ஆகலைன்னா இன்னும் கீழ விழுந்திருக்கும். நம்ம ஜெர்மனி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 அப்புறம் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.86 பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% ஃபுல்லா கீழ தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. யூரோப் மார்க்கெட் எல்லாமே. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்போட டாரிஃப் தான். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா மேல டாரிஃப் போட்டிருந்தாரு. 100% டாரிஃப் போட்டிருந்தாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ, ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ, எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தான் விழுந்திருக்கு. பட் நம்ம ஏசியா மார்க்கெட்டும், அதேமாரி நம்ம இந்தியா மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுகல. ஏன்னா, அது வந்து சீக்கிரமாவே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ, நாளைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பியர் கண்ட்ரோல்ல தான் இருக்க போது. பியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து தாக்க போறாங்க. எவ்வளோ கீழ விழுக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ, இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது இந்த வாரம். எந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்தியாவோடதும், அதேமாரி அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி வரும். அதேமாரி அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி வரும். பட் அக்டோபர் 15ஆம் தேதி வருமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் இருக்கு. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்கு. கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து வேலைக்கு வர்றதே இல்ல. ஏன்னா, கவர்மெண்ட் ஷட் டவுனா இருக்கு. ஸோ, இந்த கவர்மெண்ட் ஷட் டவுனா இருக்கிறனால டேட்டா வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதேமாரி நம்ம அமெரிக்காவோட அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா. ஸோ, அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3ஆம் தேதி வர வேண்டியதா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஷட் டவுனால வரல. அத வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி வச்சுட்டாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வந்து தள்ளி வச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதியும் வரல. அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து வரல. அக்டோபர் 10ஆம் தேதி என்னாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வராதனால இன்னும் தள்ளி வச்சுட்டாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, இந்த அக்டோபர் 17ஆம் தேதி அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி அக்டோபர் 15ஆம் தேதி வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வருமா? வரலையா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகுறது வந்து அவங்க நிப்பாட்டுறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ, கவர்மெண்ட் ஷட் டவுனா இருக்கிற முடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டாவுமே வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிக்கிட்டே போகும். அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட். ஸோ, குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு ரீசனா இருக்கும். ஸோ, அமெரிக்கா ஒரு ரீசன் இருக்கு. ஒரு 50% கூட வச்சுக்கலாம். ஏன்னா, வேர்ல்டு மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ, நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் 50% சான்ஸ் வந்து குடுக்கலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாட்டர்டே வந்து டிமார்ட்டோட ரிசல்ட் வந்துச்சு. ஒரு பெரிய கம்பெனியோட ரிசல்ட் தான். ஸோ, எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஃபுல்லா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம பிளேலிஸ்ட் செக்ஷன்ல வந்து போனீங்கன்னா, நெறைய பிளேலிஸ்ட் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவ் டூ ரீட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதான் அந்த பிளேலிஸ்ட். ஸோ, இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முக்கியமான வீடியோ இருக்கு. ஸோ, இந்த 4 முக்கியமான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ டவுன்லோட் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் படிக்கணுமா? இல்ல குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் படிக்கணுமா? இல்ல இயர் ஆன் இயர் படிக்கணுமா? இல்ல ஸ்டாண்ட் அலோன் படிக்கணுமா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட் இருக்கும். தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொவிஷன்னா என்ன? என்பிஏன்னா என்ன? இபிஎஸ்னா என்ன? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன? அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் முழுசா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம்
வீடியோ. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாரி HDFC பேங்கோட ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அவங்க வந்து ஃபுல்லா வந்து கிளியரா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஸோ, அத வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குவார்ட்டர் 2 ஓட டேட்டா. அதாவது இப்ப ரிலீஸ் ஆனது. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 1 ஓட டேட்டா. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் நமக்கு போன மாசம் முடிஞ்சது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரோடது. அதாவது இது போன வருஷத்தோடது. இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோடது. ஸோ டோட்டல் இன்கம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் இன்கம் வந்து 16,695 வந்திருக்கு. ஸோ குவார்ட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 1.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 15.25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்ம ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, 685 crore வந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதே மாரி 772 crore வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 11.37% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்ம இபிஎஸ். ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே சேமா தான் இருக்கும். இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அட்ரிபியூட் டூ த ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியடுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேபிள் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ஃபார் த ஓனர் ஆஃப் த கம்பெனி ஆர் ஓனர் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அந்த மாரி ஏதாவது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இபிஎஸ்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிவிடெண்ட்லாம் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாரி இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 10.53 வந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்ம இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு 3.84% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ரிசல்ட் வந்து ரியாக்ஷன் குடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். பிளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட டாரிஃப் வேற இருந்துச்சு. ஸோ ஹோல் மார்க்கெட் கீழ விழுகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் அதிகமா விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க குவார்ட்டர் 2 ஓட அப்டேட் வச்சாங்க. ஸோ நாங்க இப்படி வந்து ரன் பண்ணியிருக்கோம். ரெவென்யூ இப்படி வந்திருக்கு. இவ்வளோ ஸ்டோர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் வச்சாங்க. அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஸோ அந்த பிடிக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ட பார்த்து நாளைக்கு எப்படி ரியாக்ஷன் குடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும். ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட் வந்து நமக்கு இங்க வந்து முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த வாரம் வந்து நெறைய ரிசல்ட் வரப்போகுது. அந்த நெறைய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 வந்து மேல கீழ இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்க போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிக் கம்பெனி, பெரிய கம்பெனி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி சின்ன கம்பெனி இருக்கு அப்படிங்கிற இத வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற எதுவும் சொல்லிறாதீங்க. ஸோ பெரிய கம்பெனி மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். HCL டெக் வந்து வரப்போகுது நாளைக்கு. அதேமாரி 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெக் மஹிந்திரா வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிட்டல் மார்க்கெட் பிஎஸ்சி அப்புறம் ஏஞ்சல் ஒன் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெவென்யூ எப்படி வந்திருக்கு, ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு. அத செக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மார்க்கெட்ல இருக்காங்களா, இல்லையா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஓவர் வியூ வந்து தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க். ஸோ பேங்கோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. பேங்க் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃபோசிஸ் அப்புறம் ஜியோ ஃபைனான்ஸ் இது வந்து செக் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி வரும். அடுத்து நம்ம நெஸ்லே இந்தியா. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனியோட எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு 16ஆம் தேதி வருது. ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்து தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு பெரிய நம்ம ஐடி கம்பெனியோட ரிசல்ட் வந்து வந்துருது. ஸோ ஐடி கம்பெனியோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்சன் டெக்னாலஜி. ஸோ டிக்சன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர் டெக்னாலஜில. ஸோ ஹார்ட்வேர் டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய கம்பெனி. மேக்ஸிமம் அந்த ஃபோன், டிவி அந்த மாரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி வரப்போகுது. ஸோ 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அவங்க மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது வந்து ரிசல்ட் வந்து அப்லோட் பண்றாங்களா? இல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு அப்லோட் பண்றாங்களா? அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல கீழ இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல நம்ம டிக்சன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் நம்ம ஹார்ட்வேர் டெக்னாலஜில. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு JSW ஸ்டீல். ஸோ நிஃப்டி 50யோட கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 17ஆம் தேதி வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இருக்கு. ஸோ ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது வருதா? இல்ல மார்க்கெட் க்ளோஸா இருக்கும்போது வருதா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ JSW எனர்ஜிய வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டோட 3 பெரிய யானையோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே தான் வரும். ஸோ அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு மண்டே தான் வந்து தெரியும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நம்ம ரிசல்ட் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயே நம்பர் 1 கம்பெனி. ஸோ அந்த நம்பர் 1 கம்பெனி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வரும். பட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேக்ஸிமம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தான் விடுவாங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பட் மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ஷன் தெரிய முடியும். அதே மாரி HDFC பேங்க், ICICI பேங்க் சாட்டர்டே வரப்போகுது. ஸோ இவங்க ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மண்டே தான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரேட் டீல். ஸோ அமெரிக்கா, இந்தியா ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி வந்து ட்வீட் பண்ணாரு.
ஸோ குட் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணாரு. அடுத்து எதாவது அப்டேட் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபோக்கஸாக இருப்பார். ஸோ இப்போதைக்கு சைனா மேலே டேரிஃப் போட்டிருக்காரு. அந்த சைனா மேலே டேரிஃப் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யூ டர்ன் எடுப்பாரா? அதை பற்றி ஏதாவது யூ டர்னா பேசுவாரா? அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா சைனா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாலாம் ரிப்ளை பண்ணல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நல்லதுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டவுனா வந்து பேசியிருக்காங்க. ஸோ எதுவும் திமிராலாம் பேசல சைனாக்காரங்க. ஸோ அடுத்து நம்ம அந்த ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அதாவது ஆப்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெப்சைட்ல தான் வந்து பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப்போட ஒரு எக்ஸ் மாரி ஒரு வெப்சைட் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்விட்டர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவர் ட்விட்டர் யூஸ் பண்றதில்ல. ஸோ இந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த சோஷியல் மீடியா இருக்கு. ஸோ அந்த சோஷியல் மீடியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாரு. அவரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் அப்டேட் பண்ணுவாரு. அந்த 100% டாரிஃப் சைனா மேல போடப் போறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் வந்து போஸ்ட் பண்ணாரு. ஸோ இத வந்து நீங்க தெரிஞ்சு வைக்கணும்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கோல்டு தான் வந்து முக்கியமா இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து கீழ விழுக போகுது. பட் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு வந்து இங்கனக்குள்ள மேல ஏறும். ஸோ கோல்டு வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சிஎக்ஸ்ல ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,21,364 வந்து இருக்கு. பட் நம்ம மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,26,190 இருக்கு. ஸோ இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணாங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சடனா வந்து பார்த்தீங்கன்னா, சைனா மேல டாரிஃப போடுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு போட்டனால, ஸோ மண்டே அவங்க எப்படி எஃப்ஐஐ வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துச்சு. அந்த ட்ரம்ப்போட அந்த டாரிஃப்னால தான். ஸோ ட்ரம்ப் டாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துச்சு. ஏன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில வந்து ரொம்ப இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து சைனாக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த சைனாவே வந்து இப்போதைக்கு அந்த 100% டாரிஃபால கொஞ்சம் அடி வாங்குதுன்னா, ஸோ க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்கனக்குள்ள வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு நல்ல விஷயம் தான். சைனாவுக்கும், அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் கெட்ட விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு நல்லது. பட் நம்ம மக்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா என்னதான் க்ரூட் ஆயில் வந்து குறைஞ்சாலும் பெட்ரோல், டீசல் விலை வந்து குறைய போறது கிடையாது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.